இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஃபிக்ஹை விளக்கத்தையும் எந்த அளவுக்கு அறிவையும் அல்லாஹு தாலா வழங்கி இருக்கிறானோ அதற்கேற்பத்தான் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும். இந்த உலகத்துடைய கருப்பொருளை உணர்ந்து அந்த உள்பகுதியை விளங்கி நடக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். தெரியாமல் இந்த உலக வாழ்க்கையில அதாவது ஆகோகோண்டு வாழுகின்றவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முடிவும் தெரியாது, இந்த வாழ்க்கை எங்கே போகின்றதும் தெரியாது. அப்படி வாழக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். உண்மையிலே இந்த வாழ்க்கையுடைய ரகசியமே என்ன அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிதா, இறைவனுடைய திருப்தி தான். இறைவன் ஒருவரை திருப்திப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு இந்த உலகத்தை அல்லாஹு தாலா கொடுப்பான் என்று சொல்லல. அல்லாஹு தாலா ஒருத்தனை திருப்திப்பட்டு விட்டான் என்று சொன்னால் இந்த உலகத்தை அல்லாஹு தாலா அவனுக்கு கொடுப்பான் அல்லாஹு தாலா சொல்லல. ஆனால் இந்த உலகம் இல்லாது விட்டாலும் இருந்தால் எப்படி திருப்தியாக ஒரு மனிதன் வாழ்வானோ அதை விட சிறந்த முறையில் அவன் என்ன செய்வான், இந்த உலகத்திலே வாழுவான். அதே நேரம் இறைவன் ஒருவரை திருப்திப்படவில்லை என்றால் அவனுக்கு இந்த உலகத்தை சில பொழுது அல்லாஹ் கொடுக்கலாம். ஆனால் கிடைக்காது விட்டால் எப்படி கவலையோட ஒருத்தன் வாழுவானோ அது மாதிரி தான் அவனோட வாழ்க்கை என்ன செய்யும் இருக்கும். இதான் வாழ்க்கையுடைய சுருக்கமான ஒரு ரகசியம். ஒரு வாழ்க்கையுடைய மிக சுருக்கமான ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தை சரியான முறையில குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய அமைப்புல புரிந்து ஒருவன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அவனுக்கு சில பொழுது இந்த உலகத்தை இறைவன் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் கிடைத்தவனை விட திருப்தியான ஒரு வாழ்க்கை அவனுக்கு என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதே நேரம் ஒருவர் அல்லாஹ்வுடைய திருப்தியை இலக்காக புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையுடைய வெளிரங்கமான விஷயங்களை வைத்து விட்டும் வாழ்கிறான்னு வைங்க, அவருக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தை அள்ளி கொடுத்திருப்பான். ஆனால் இல்லாதவனுக்கு இருக்கக்கூடிய அதே மனோநிலை என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்துடுவான். இது நம்ம வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல மனிதன் போய் மோதுகின்ற இடங்கள்ல நிறைய பார்க்கிறோம். மோதுகின்ற இடங்கள்ல ஒரு 10-15 வருஷத்துக்கு விளங்காது. எங்கேயாவது அடிபட்டு போய் மோதி நஷ்டத்துல விழுகிற நேரத்துல, குடும்பம் பிரிகிற நேரத்துல, சொத்து பிரச்சனை வாழ்கிற நேரத்துல, கொலை கொள்ளை நடக்கிற நேரத்துல மனிதன் இஸ்லாத்தை திரும்பி என்ன செய்வான், அந்த நேரத்துல பார்ப்பான். எனவே அன்புள்ள சகோதரர்களை, இறை திருப்தி என்றது நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன ஒரு விஷயம் அல்ல. அதாவது பெரிய ஒரு விஷயம், இலேசாக அடைந்து கொள்ள முடிந்த ஒரு விஷயம். பெரிய ஒரு விஷயம், இலேசாக அடைந்து கொள்ள முடிந்த ஒரு பெரிய ஒரு அம்சம் தான் இந்த அதாவது திருப்தி என்பது. இலேசாக அடைந்து கொள்ள முடியும். இந்த ரிதா, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி வாழுகின்ற வாழ்க்கை தான் ஒரு முஃமினுடைய மிகப்பெரிய லட்சியமாக இருக்கணும். வாயளவுல இல்லை, இது வாயளவுல எல்லாரும் இதை என்ன செய்வார்கள், சொல்வார்கள். ஏடா சொல்லித்தானே ஆகணும், சொல்லித்தான் என்ன செய்யணும். திருடன் கூட தியரியை சரியா பேசுவான்னு சொல்லுவாங்க. நீங்க கோர்ட்ல நிறுத்தி அவன்கிட்ட வழக்கு விசாரிச்சாலும் ஒரு நாள் அவன் திருட்டு சரியன்னு ஒண்ணு செய்ய மாட்டான், கோர்ட்ல வாதாட மாட்டான். திருட்டு பிள்ளை தான், ஆனா நான் செஞ்ச திருட்டு சரி என்றுதான் அவன் வாதமாக இருக்கும். எது பிள்ளைன்னு சொல்ல மாட்டான், எது சரியன்னு சொல்ல மாட்டான். திருடுவது சரியென்று ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். எனவே தியரிய உலகத்துல எல்லாரும் பேசத்தான் செய்வாங்க. இன்றைக்கு இறை திருப்தி, இஹ்லாஸ், தக்வா என்று பேசக்கூடிய நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், பேசுகின்ற எல்லோரும் அதுக்கு தகுதியானவர்கள் அர்த்தம் அல்ல. உண்மையிலே தகுதியானவர்கள் யாரு தெரியும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்திருக்கிறான், அறிந்து வைத்திருக்கிறான். சிலர் அதை பத்தி பேசவே மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தான் அந்த வார்த்தைக்கு என்னது, அதாவது மிகவும் தகுதியானவர்களாக என்ன செய்வார்கள், இருப்பார்கள். இப்போ உலகத்திலேயே உண்மையில ஒரு மூமின் இலக்கு வைத்து வாழ வேண்டிய ஒரு மிகப்பெரிய செய்தியாக அல்லாஹு தாலா கூட குர்ஆனில் சூரா தௌபா 72 வசனத்துல சொல்றான், வரிதுவானு மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது அதுதான் மிகப்பெரியது என்று அல்லாஹு தாலா. அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய அதாவது திருப்தி இருக்கிறதே அதுதான் மிகப்பெரியது அப்படி என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். நாங்க திருப்தியை இந்த அளவு விசாலமாக புரிந்து கொண்டிருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. நம்ம ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஒரு விஷயமாக புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துள்ளவர்களுக்கு கொடுப்பதும் தடுப்பதும் உயர்த்துவதும் தாழ்த்துவதும் கண்ணியப்படுத்துவதும் இழிவுபடுத்துவதையும் அதிகாரத்தில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவன் திருப்திப்பட்டால்தான் எங்களுக்கு லைஃபே, அவன் திருப்திப்பட்டால்தான் எங்களுக்கு வாழ்க்கையே இருக்கும். அப்படி சாதாரணமாக ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய நாம் அவரை திருப்திப்படுத்துறதுக்கு கொஞ்சமா முயற்சி எடுப்போம். ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து வரக்கூடிய நாம் அந்த அதுல பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு திருப்திப்படுத்த நம்ம என்ன செய்வோம், முயற்சி எடுப்போம். கணவன் மனைவியை திருப்திப்படுத்துவது, மனைவி கணவனை திருப்திப்படுத்துவது, பிள்ளைகள் பெற்றோரை, பெற்றோர்கள் பிள்ளைகளை, நண்பர்கள், இப்படி திருப்திப்படுத்தாதான் வாழ்க்கையில என்ன செஞ்சுக்கிறோம், விளங்கி வைத்திருக்கிறோம். அப்ப டோட்டல் லைஃபையும் தந்த இறைவனுடைய திருப்தி தான் எங்க வாழ்க்கையில என்ன செய்யும், அடிப்படையாக இருக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. ஆனா அந்த அளவுல நம்ம அந்த திருப்தி என்ன செய்யவில்லை, புரிந்து கொள்ள. வரிதுவானு மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய இறை திருப்தி தான் மிகப்பெரியது. இது அல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸ்ல என்ன செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நரகத்திலிருந்து ஒரு சிலர் எடுக்கப்படுவார்கள். அவர்கள் நரகம் தீண்டி இருக்கும், நரகம் தீண்டி கரித்து போயிருப்பார்கள்.
அவர்கள் வந்து ஹயாத் என்ற தண்ணீரிலே போடப்படுவார்கள். அதுக்கு பின்னால எப்படி ஒரு வெள்ளம் போன பின்னால அழகான முறையில அந்த தாவரங்கள் வளருமோ அதுபோல் அவர்கள் அழகாக என்ன செஞ்சிருவாங்க, உடல் எல்லாம் மாறிவிடும். அவர்கள் நரகத்திலிருந்து விடுதலையானவர்கள் என்பதை குறிக்க ஜஹன்னமியூன் என்று சொல்லி அழைக்கப்படுவார்கள். அல்லாஹு தாலா அவர்களை சொர்க்கத்துக்குள் அனுப்புவான். சொர்க்கத்தில் அனுப்பினோடனே அவர்களுக்கு இந்த அதாவது பன்மடங்காக சொர்க்கம், இந்த உலகத்தை விட பன்மடங்காக சொர்க்கத்துடைய இன்பங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். ஒன்றுமே இல்லாத ஒருவருக்கு விடுதலை கிடைச்சதே பெரிய விஷயம். ஆனா சொர்க்கமே முழுமையாக அல்லாஹு தாலா கூலியை கொடுத்த பின்னால் அவர் அதுக்கு மேல வேற ஒன்றை நினைச்சு பாப்பாரா? வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆபத்திலிருந்து விடுதலை என்பதே ஒரு இன்பம் தான். அதுக்கு மேல இன்பத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், கொடுத்திருக்கிறான். அவர் அதுக்கு மேல கற்பனை பண்ணுவதற்கு அவருடைய சிந்தனையில இடம் இல்லை. அப்ப அல்லாஹு தாலா கேட்பான், உங்களுக்கு இதை விட வேற ஏதாவது தேவையான்னு கேட்பான். அவர்கள் சொல்லுவார்கள், இதை விட வேறு என்ன தேவையால நீ எல்லாவற்றையும் தந்து விட்டாய்ன்னு சொல்லு. அப்ப அல்லாஹு தாலா என்ன செய்வான்னு சொன்னால் திரையை விளக்குவான். அல்லாஹ்வுக்கு ஒரு திரை இருக்குது, அல்லாஹ்வை பார்க்க முடியாத ஒரு திரை இருக்குது. அந்த திரை ஒளியிலான ஒரு திரை. அந்த திரை வந்து என்ன செஞ்சிடும், விளக்கப்பட்டுரும். விளக்கப்பட்ட உடனேயே அவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அப்ப அல்லாஹு தாலா சொல்வான், ரிதாஇ அலைக்கும் ஃபலா அஸ்ஹது அலைக்கும் அபதா. அடுத்தது என்ன அப்படின்னு அவங்க கேட்டாங்க தானே, நான் உங்களை பொருந்தி கொண்டேன், இனி உங்கள் மீது நான் கோபப்படவே மாட்டேன். நான் உங்களை திருப்திப்பட்டு விட்டேன், பொருந்தி கொண்டு விட்டேன், இனி உங்கள் மீது எனது கோபம் என்ன செய்யாது, என்றைக்கும் ஏற்படாது என்று அல்லாஹு தாலா என்ன செய்வான், சொல்லுவான். இப்ப சொர்க்கத்திலே கிடைத்த இன்பத்துக்கு மேலான ஒரு இன்பம் எது? அல்லாஹ்வுடைய திருப்தி. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? திருப்தி என்ற என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு பின்னால் அல்லாஹ் கோபப்பட மாட்டான். அல்லாஹ் கோபப்படவில்லை என்றால் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் அவன். எப்படி சொந்தக்காரன்? இடையில வந்ததல்ல, உருவாக்கமும் அவன்தான், நிர்வாகமும் அவன்தான், பகிர்ந்தளிப்பதும் அவன்தான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமின் சொந்தக்காரன் திருப்தி பட்டுட்டா உலகமே நம்ம கையில இருக்கிறதுக்கு சமம். உலகமே கையில இருப்பதற்கு சமம். அன்புள்ள சகோதரர்களே, நீங்க திருப்தியை இன்னும் நான் இன்னும் தலைப்புக்குள்ள போகாம முன்னுரையை சொல்லிட்டு காரணம் திருப்தியை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் என்பதனால. நீங்க பார்க்கலாம், சாதாரணமாக ஒரு பெரிய பணக்கார ஒரு கஃபீல் இடத்துல ஒருத்தர் வேலை செய்யறாருன்னு வைங்களேன். அவர் இவரோட தாராளமாக நடந்து கொள்கிறார். அந்த வாகனம் இவருக்குரியதல்ல, அந்த கட்டிடம் எல்லாம் இவருக்குரியதல்ல, அது ஓனருக்குரியது. அந்த நிலம் அது இதெல்லாம் இவருக்குரியதல்ல. ஆனா இவருக்கு இருக்கிற சந்தோஷமும் திருப்தியும் இருக்குது, அது கிட்டத்தட்ட அவருக்குள்ள மாதிரி தான். யாருக்குள்ள மாதிரி? அது ஓனர் இருக்கிறாரு, அவருக்குள்ள மாதிரியான திருப்தி வெற்றிருக்கு. சாதாரணமாக ஒருவர் அவர்கிட்ட அந்த கம்பெனியை பத்தி ஒரு கதை எடுத்து நல்ல முறையில் நடந்து கொண்டாருண்டா, கதை எடுத்தார் என்று சொன்னா இவர்தான் எல்லாம் என்கின்ற அமைப்பிலான பேச்சுக்கள் அவர்கிட்ட என்ன செய்யும், பெருமை அடிக்கிறது இல்ல. நான் பேசி பார்க்கிறேன், நான் சொல்லி பார்க்கிறேன், அப்படி என்கின்ற ஒரு நிலை வரும். ஏன் தெரியுமா? அவர் இவருக்கு எதுவும் கொடுக்கல, ஆனா கேட்டா தரக்கூடிய இடத்துல இவர் என்ன செய்யறாரு, இருக்கிறார். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மக்கத்து காவிர்கள் கேட்கிறாங்க, இவருக்கு பெரிய ஒரு மாளிகை இருந்திருக்க கூடாதா, தங்கம் வெள்ளி ஓடைகள் இருந்திருக்க கூடாதா, பெரிய பெரிய நதிகள் இருந்திருக்க கூடாதா, அப்படி இருந்தா கூட இவரை நம்ம அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் சொல்லலாம்னு சொல்லி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இறைவன் நாடினால் இதைவிட பெரிய விஷயங்களை கூட அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யலாம், தரலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளவுதான் அல்லாஹ் சொல்றான். கொடுக்கல, ஆனா இறைவன் நாடினால் இதைவிட நிறைய விஷயங்களை என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா தருவான் என்று சொல்லுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதுதான் நபிமார்களுடைய திருப்தி. தந்தர வச்சித்தா இறைவனது நெருக்கம் என்று நினைச்சீங்க என்று சொன்னால் அது நெருக்கமே அல்ல. காரூனை இறைவன் கூடுதலா விரும்பினா ரசூலுல்லாஹ்வை விரும்பல என்று அர்த்தமாகிறது. அப்படி அல்ல. இறைவனுடைய திருப்தியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் துன்யாவை பொறுத்த வரைக்கும் தான் விரும்புகின்றவர்கள் விரும்பாதவர்களுக்கும் துன்யாவை என்ன செய்வான் அல்லாஹு தஆலா கொடுப்பான். ஆனால் தனது திருப்தி அல்லாஹு தஆலா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், விரும்பாதவர்களுக்கு கொடுக்க மாட்டான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இறைவனுடைய திருப்திக்கு முரணான எந்த ஒரு குணமாக இருந்தாலும் சரி, நம்ம அதை என்ன செஞ்சிடணும், தூர போட்டுறணும். அது எந்த பிரயோசனமும் கிடையாது. வேணும்னா ஒரு தற்காலிக திருப்தி அதுல என்ன செய்யலாம், வரலாம்.